வணக்கம். நாம் இன்றைக்கு பிராண ஆற்றலை பற்றி ஒரு கதையின் மூலமாக மிக சுலபமாக தெரிந்து கொள்வோம். ஒரு பலூன் வியாபாரி வியாபாரம் நன்கு நடப்பதற்காக அவ்வப்பொழுது ஹீலியம் வாயு நிரப்பிய பலூன்களை காற்றில் விடுவார். ஹீலியம் வாயு காற்றை விட எடை குறைவானது. எனவே அந்த வாயு நிரப்பப்பட்ட பலூன்கள் வானத்தில் எழும்பி உயரே பறக்கும். ஒரு நாள் கடற்கரையில் நின்றபடி அவர் மஞ்சள், சிகப்பு, ஊதா என பல நிறங்களில் பலூன்களை வானத்தில் பறக்க விட்டார். அப்பொழுது அவருடைய சட்டையை யாரோ இழுப்பதை உணர்ந்து குனிந்து பார்த்தார். அங்கே ஒரு சிறுவன், அதாவது ஏழை சிறுவன் நின்று கொண்டிருந்தார். அந்த சிறுவன் அவரிடம் கேட்டான், அண்ணா, கருப்பு நிற பலூன்களை காற்றில் விட்டால் அதுவும் மேலே போகுமா என்று கேட்டான். அதற்கு அந்த பலூன் வியாபாரி சொன்னார், வெளி நிறத்தில் என்ன இருக்கிறது தம்பி, பலூனின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்றார். வெறும் சாதாரண காற்றடித்த பலூன் உயரே எழும்பி பறக்காது. ஹீலியம் வாயு அடைத்ததுதான் மேலே எழும்பி போகும். அதுபோல வாழ்க்கையிலும் எவரும் உயரே போகலாம், முன்னேறவும் செய்யலாம். அது அவர்களுக்குள் எந்த அளவிற்கு பிராண ஆற்றல் இருக்கின்றன என்பதை பொறுத்தது தம்பி என்றார். இங்கே பிராணன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நாம் பெரும்பாலும் பிராணன் என்றால் ஆக்சிஜன் என்றுதான் நினைப்போம். ஆனால் பிராணன் என்பது யூனிவர்சல் லைஃப் போர்ஸ், அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நம் உடலுக்குள் வரும் ஒரு தூய்மையான ஆன்மீக சக்தி. இந்த சக்தியை நாம் எப்படி பெற முடியும் என்றால் அதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும். நாம் தியானத்தில் நம்மளுடைய கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்பும் போது விழிப்புணர்வு, பற்றின்மை மற்றும் ஆழமான சுய கவனிப்பின் மூலம் நமக்குள் இருக்கும் தெய்வீகமான அமைதியான ஒரு பரந்த வெளி மெதுவாக வெளிப்பட தொடங்குகின்றது. இந்த அனுபவம் மேலும் ஆழமடையும் போது உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் சக்தி இயல்பாக விழித்தெழுகிறது. நீங்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்லும் போது உங்கள் உடல் எடை அற்றது போல மாறும். அப்போது உடலில் உள்ள 72,000 நாடிகளிலும் பிராணனால் நிரப்பப்படுகின்றது. இந்த பிராண ஆற்றலை உங்களால் பௌதீகமாக உணர முடிந்தது என்றால் அது உங்கள் ஆன்மீக பயணத்தின் மிக முக்கியமான அற்புதமான முதல் மைல்கல். ஆற்றலை உணர்வது மட்டும் போதாது, அதை வீணாக்காமல் உடலில் தக்க வைக்க வேண்டும். நமது பிராண ஆற்றல் பெரும்பாலும் கண்கள், அதாவது பார்ப்பதன் மூலமாகவும் மற்றும் வாய் பேசுவதன் மூலமாகவும் அதிகம் வீணாகிறது. ஆகையால் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும் போது பிராணன் உடலில் தேங்கி நிற்கும். இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள, பிராணன் என்பது கச்சா எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய் போன்றது. அதை சுத்திகரித்து உயர் ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் மையங்களே நம் உடலில் உள்ள சக்கரங்கள், அதாவது எனர்ஜி சென்டர் என்று சொல்வார்கள். நம் உடலில் மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கியா, சகசிரதாரம். நாம் மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை உள்ள ஒவ்வொரு சக்கரங்களில் உங்கள் கவனத்தை குவிக்கும் பொழுது இந்த பொதுவான பிராணன் உங்களை ஆழ்ந்த தியான நிலைக்கு தன்னிச்சையாக அழைத்து செல்லும். ஆன்மீகத்தின் இறுதி இலக்கு நான் என்பது இந்த உடல் அல்ல, நான் என்பது இந்த மூச்சு காற்று அல்ல, இந்த பிராண ஆற்றலை வேடிக்கை பார்க்கும் ஒரு காட்சி என்ற ஞான நிலைக்கு நீங்கள் நகர வேண்டும். நீங்கள் பிராணனை உணர ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மீக பயணம் நன்றாக செல்கிறது என்று அர்த்தம். அடுத்து அதை தக்க வைத்து சக்கரங்கள் வழியாக மேலேற்றுவது தான் மிகவும் சாதனை. அதாவது மூலாதாரம் பிராணனை உயிர் சக்தியாக மாற்றுகிறது, ஆங்கியா அதை ஞான சக்தியாக மாற்றுகிறது, சகசிரதாரம் அதை பிரபஞ்ச உணர்வா விரிவாக்குகிறது. இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டால் எப்படி ஹீலியம் வாயு அடைத்த பலூன் மேலே போகின்றதோ அதுபோல நம் வாழ்க்கை உயரே போகும் என்பது சின்னம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.